பயிர்க்கடன் தள்ளுபடி என்கின்ற அறிவிப்பு விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக சேலத்தில் தற்பொழுது சாட்டையால் அடித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுதன் இணைப்பில் உள்ளார். சுதன், வணக்கம். தற்பொழுது சேலத்தில் சாட்டையால் அடித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் கோரிக்கைகள் என்ன? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு மாதமும் ஆட்சியர் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நடப்பு மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்றைய தினம் ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டர் இளம்பகவத் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து பல்வேறு விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். அப்போது விவசாயிகள் சிலர் கூட்டுறவு பயிர்க்கடனை தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பேசினர். அதன் பிறகு சுமார் 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கூட்டத்தை பாதியிலேயே புறக்கணித்துவிட்டு வெளியே வந்தனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் முதலமைச்சரின் அறிவிப்பு விவசாயிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளதாக கூறி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்து தாங்கள் தவறு செய்து விட்டோம் என கூறி அவர்கள் தங்களை தாங்களே சாட்டையால் அடித்துக் கொண்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு முன்னதாக இதே விவசாயிகள் ஓமலூர் அருகே பி நல்லாகவுண்டம்பட்டி பகுதியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை கடந்த 16ஆம் தேதி முற்றுகையிட்டு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி தங்களை தாங்களே சட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த விவசாயிகள் கூட்டத்திலும் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு அந்த கூட்டத்தை புறக்கணித்து அலுவலக வளாகத்திலேயே அவர்கள் தாங்களே சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் முதலமைச்சர் விஜயின் மறு அறிவிப்பு கூட விவசாயிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளதாகவும் தேர்தல் நேரத்தில் அவர் என்ன தெரிவித்தாரோ தெரிவித்தபடி பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், அதுவரை தங்களுடைய போராட்டங்கள் தொடரும் எனவும் திட்டவட்டமாக கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அஸ்வினி, பயிர்க்கடன் தள்ளுபடி என்கின்ற அறிவிப்பு விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக சேலத்தில் தற்பொழுது சாட்டையால் அடித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுதன் இணைப்பில் உள்ளார். சுதன், வணக்கம். தற்பொழுது சேலத்தில் சாட்டையால் அடித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் கோரிக்கைகள் என்ன? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு மாதமும் ஆட்சியர் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நடப்பு மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்றைய தினம் ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டர் இளம்பகவத் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து பல்வேறு விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். அப்போது விவசாயிகள் சிலர் கூட்டுறவு பயிர்க்கடனை தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பேசினர். அதன் பிறகு சுமார் 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கூட்டத்தை பாதியிலேயே புறக்கணித்துவிட்டு வெளியே வந்தனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் முதலமைச்சரின் அறிவிப்பு விவசாயிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளதாக கூறி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்து தாங்கள் தவறு செய்து விட்டோம் என கூறி அவர்கள் தங்களை தாங்களே சாட்டையால் அடித்துக் கொண்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு முன்னதாக இதே விவசாயிகள் ஓமலூர் அருகே பி நல்லாகவுண்டம்பட்டி பகுதியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை கடந்த 16ஆம் தேதி முற்றுகையிட்டு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி தங்களை தாங்களே சட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த விவசாயிகள் கூட்டத்திலும் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு அந்த கூட்டத்தை புறக்கணித்து அலுவலக வளாகத்திலேயே அவர்கள் தாங்களே சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் முதலமைச்சர் விஜயின் மறு அறிவிப்பு கூட விவசாயிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளதாகவும் தேர்தல் நேரத்தில் அவர் என்ன தெரிவித்தாரோ தெரிவித்தபடி பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், அதுவரை தங்களுடைய போராட்டங்கள் தொடரும் எனவும் திட்டவட்டமாக கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அஸ்வினி, இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.